ரமலான் ஸ்டார்ட் ஆகி எப்படியும் 5 நாள் ஆச்சு. எல்லாரும் வந்து சகர், இஃப்தார் வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. நானும் எவ்வளோ போடணும்னு ட்ரை பண்ணேன். ஆனா போட முடியல. டைமும் இல்ல. நான் எதுவும் ஸ்பெஷலாவும் பண்ணல. அப்புறம் இன்னைக்கு 5வது நாள் தான் ஸ்பெஷலா பண்ணியிருந்தேன். சரி அதான் வந்துட்டு வீடியோ எடுத்து போடலாமான்னு சொல்லி போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு 2 நாள் என்ன பண்ணேன்னா வந்து இஃப்தாருக்கு வந்து பள்ளிவாசலுக்கு போயாச்சு நோன்பு தொறக்கிறதுக்கு. கறி கஞ்சி, வடை, ஜூஸு, பேரிச்சம்பழத்தோடி அல்ஹம்துலில்லாஹ் நல்லா 2 நாள் தொறந்துட்டோம். அப்புறம் வந்து நைட்டுக்கும் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம், சகருக்கும் சரி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி நெய்ச்சோறு பண்ணேன். எல்லாரும் கேட்டுட்டு தான் பண்ணேன். எல்லாரும் சாப்பிடுவோன்ட்டு ஜூஸ் குடித்தோமா வயிறு நெறஞ்சிச்சு, எங்களுக்கு வேண்டாமான்ட்டாங்க. சரி அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும்? நைட்டு சகருக்கு சாப்பிட்டு போக மிச்சம் சோறு இருந்துச்சு. அதை வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல. அதனால 2வது நாளும் வச்சு வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டு 2வது நாளும் முடிச்சாச்சு. அப்புறம் 3வது நாள் ஏதாச்சும் பண்ணலாமான்னு சொல்லிட்டு வடையெல்லாம் தட்டி போட்டு பொரிச்சிட்டு இருந்தா கரெக்டாக 5 வடை பொரிஞ்சு முடியுது. 5வது வடை எடுக்க போகிறேன், சிலிண்டர் காலியாயிடுச்சு. சரி ஒன்றும் இல்லாததுக்கு அல்ல 5 வடையாச்சும் நம்மளுக்கு நாடி இருக்கானே இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சொல்லிட்டு அந்த 5 வடை, பேரிச்சம்பழம் ஜூஸை வச்சுட்டு கேரட் ஜூஸ் போட்டேன். அதையும் வச்சுட்டு நோன்பு திறந்தாச்சு. 3வது நாள் 4வது நாள் போடலான்னு பார்த்தேன்னா 4வது நாள் வெளியே போயிட்டேன். இப்போ 5வது நாள் தான் ஸ்பெஷலாக கண்டிப்பாக பசங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி புரோட்டா தான் செஞ்சுருந்தேன். புரோட்டா மாவு பிசைறது பொறுத்தவரையும் வந்துட்டு எப்படின்னா, ரொம்ப போட்டு நல்லா ரொம்ப நேரம் பெசஞ்சா தான் வந்து மாவு சாஃப்ட்டா வரும்லாம் கிடையவே கிடையாது. ஒரு 5 நிமிஷம் சும்மா ஹார்டா உப்பு மட்டும் போட்டு, லைட்டாக கொஞ்சம் சீனி போட்டு நம்ம பெசஞ்சு எடுத்துட்டோன்னா, சும்மா ரஃப்பாக பெசஞ்சிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் மேலே ஆயில் போட்டு நல்லா ப்ரூஃபிங் விட்டுட்டோம்னா சூப்பராக சாஃப்ட்டா வந்துடும். அப்புறம் வந்து நம்ம உருட்டி எடுத்து பேடா போட்டு வச்சிட வேண்டியதான். அப்புறம் நல்லா சூடான கல்லில் ஆயிலை தெளித்து நல்லா உருட்டியோ இல்லை தட்டியோ புரோட்டாவை போட்டு மேலே வந்துட்டு எண்ணெயை நல்லா தெளித்து விட்டுட்டு லைட்டாக போட்டாலே போதும். ஏன்னா நோன்பு டைம் ஒத்துக்கவும் செய்யாது. கம்மியாக போடுறதே நல்லது. கம்மியாக போட்டாலே நம்மளுக்கு நல்லா தான் வரும். அப்புறம் அடித்து எடுத்திங்கன்னா நல்லா பூ போல் புரோட்டா ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து பாப்கார்ன் சிக்கன் செய்யலாம்னு சொல்லிட்டு கடையில் தான் வந்து ரெடிமேட் மாவு வாங்கியிருந்தேன். அதையும் முக்கி போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு இந்த பாப்கார்ன் சிக்கனை வந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் பிளேட்டிங் பண்ணி பார்த்தா எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. பேரிச்சம்பழம், அப்புறம் அத்திப்பழம், சிக்கன் சால்னா, அப்புறம் பாப்கார்ன் சிக்கன், அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல சூப்பரான புரோட்டா, அப்புறம் வந்து பாதாம் ஃப்ளேவரில் கடல் பாசி. அல்ஹம்துலில்லாஹ் 5வது நாள் சூப்பராக போச்சு. 6th டே வீடியோ போடுறேன். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.